அவருக்கு தேவை என்ன தெரியுமா? நீரே இதை செய்தீர்னு நீங்க சொல்லணும். அதுக்கு தேவை என்ன தெரியுமா? உங்க பார்வை அவரை மாத்திரம்தான் பார்க்கணும். அவரும் செய்வாரு, இதுவும் செய்வோம். கடைசி காலத்துல அவர் காப்பாற்றுவார், அதெல்லாம் காப்பாற்றுவாரு. இருந்தாலும் ஆம்பளை பையன், அந்த ஆம்பளை பையன் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் ஜெபிச்சுக்கிறேன். ஆமென். செலவற்ற கர்த்தர் கலற்றதுக்கு காரணமே நீங்க சொல்லணும், நீரே இதை செய்தீர், நீரே இதை செய்தீர். ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் எனக்கு கொடுத்த பயிற்சி என்னால வெளியே சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த பயிற்சி, சில சில சவால்களை எனக்கு சந்திக்க I ran behind. மருத்துவர்களுக்கு பின்பாக ஓட, இன்வெஸ்டிகேஷன்ஸ் பின்பாக ஓட, அது நடக்கும். இது சரியாயிருமா, அது சரியாயிருமா, இது சரியாயிருமா, எதுவும் கை கொடுக்காது. அப்ப என்ன செய்யணும்? நான் பாரு, ஆபிரகாம் தன் சரீரத்தை எண்ணாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன், அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 4:22 சொல்லுகிறது. அது அவனுக்காக, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். சில நேரம் நீங்க ஊன நினைக்கிற எல்லா காலையும் கர்த்தர் தட்டி விடுறாருன்னா அவர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாருன்னு அர்த்தம். சில நேரம் நீங்க சார நினைக்கிற எல்லா நபர்களையும் கர்த்தர் விலைக்கு கொண்டு போறாருன்னா, கர்த்தர் நீரே இதை செய்து நீங்க அவரை பார்த்து சொல்லணும்னு வைக்க விரும்புகிறார். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான், நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் பாதம் அமர்ந்திருப்பே, அதுதான் மிக நல்லது. ஓடாம உம் பாதம் அமர்ந்திருப்பே. ஒவ்வொரு மருத்துவமனையா ஓடாம உம் பாதம் அமர்ந்திருப்பே, அதுதான் ஒவ்வொரு பேங்கா ஓடாம பாதம் அமர்ந்திருப்பே. ஒருத்தரா வட்டி கொடுக்கறாங்கன்னு ஓடாம பாதம் அமர்ந்திருப்பே.